ரஜினியோட பிளாக் பஸ்டர் படத்துக்கே கரெக்ஷன் சொன்ன பாக்யராஜ். திரைக்கதை மன்னன்னா சும்மாவா? இந்திய திரையுலகத்துல திரைக்கதை மன்னன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் கதைய மட்டும் இல்ல, திரைக்கதையையும் வேறு கோணத்துல யோசிச்சு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினவரு. அவர் எழுதின படங்கள் மட்டும் இல்ல, பிற இயக்குனர்களோட படங்களையும் திரைக்கதை ரீதியா அலசி ஆராய்ஞ்சு தன்னோட கருத்துக்களை வெளிப்படையா பகிர்ந்துக்குவாரு. அவர் மறைஞ்ச நிலையில அவரை பத்தின பல தகவல்கள் இணையத்துல கவனம் பெற்று வருது. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மம்முட்டி நடிப்புல இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தளபதி படத்தோட கிளைமேக்ஸ் பத்தி பாக்யராஜ் சொன்ன விமர்சனம் இப்போ மறுபடியும் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. தமிழ் சினிமாவில எல்லா காலத்திலயும் கொண்டாடப்படக்கூடிய படங்கள்ல ஒண்ணா தளபதி பார்க்கப்படுது. ரஜினிகாந்த், மம்முட்டியோட நட்பு, மணிரத்னத்தோட திரைக்கதை, இளையராஜாவோட இசை அப்படின்னு ஒவ்வொரு அம்சமும் ரசிகர்களால பாராட்டப்பட்டுச்சு. இருந்தாலும் படம் வெளியான பின்னாடி ரஜினிகாந்தை நேர்ல சந்திச்ச பாக்யராஜ், படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் தனக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கல அப்படின்னு வெளிப்படையா சொன்னதா பின்னாடி பகிர்ந்துகிட்டாங்க. பாக்யராஜோட கருத்துப்படி படத்தோட இறுதி காட்சியில மம்முட்டி ரஜினிகாந்த் கிட்ட கலெக்டர் அர்ஜுன் அப்புறம் அவரோட குடும்பத்தினரை கொன்னுட்டு வரும்படி சொல்லக்கூடிய தருணத்துல, சூர்யா, அர்ஜுன் என்னோட தம்பி, அது என்னோட குடும்பம், இந்த உண்மை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரு வசனமே அது வரைக்கும் கட்டமைக்கப்பட்டிருந்த கதையோட விறுவிறுப்ப குறைச்சிட்டதா சொல்லியிருக்காரு பாக்யராஜ். தன்னோட பார்வைய ரஜினி கிட்ட விளக்குன பாக்யராஜ், இந்த உண்மைய உடனடியா சொல்லாம சூர்யா தன்னோட நண்பன் தேவாவுக்காக அந்த பணியை ஏத்துக்கிறது மாதிரி கதையை நகர்த்தி கடைசி நேரத்துல தான் உண்மையை வெளிப்படுத்தி இருந்தா ரசிகர்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியும் உணர்ச்சிகரமான தாக்கமும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால கதையோட சஸ்பென்ஸும் கிளைமேக்ஸோட எமோஷனலும் பல மடங்கு உயர்ந்திருக்கும் அப்படிங்கறது தான் அவரோட கருத்தா இருந்திருக்கு. பாக்யராஜோட மாற்று கிளைமேக்ஸ முழுமையா கேட்ட ரஜினிகாந்த் உடனே எந்திரிச்சு வந்து அவரோட கையை பிடிச்சு, இப்படி ஒரு கோணத்துல யோசிக்க முடியுமா அப்படின்னு வியப்போட பாராட்டினதாவும் பாக்யராஜ் பின்னாடி நினைவு கூர்ந்திருக்காரு. படம் வெளியான பின்னாடியும் திரைக்கதையை இவ்வளவு ஆழமா அலசி இன்னும் வலிமையான முடிவை சிந்திச்சதுதான் பாக்யராஜ ரசிகர்கள் திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் இன்னைக்கும் அந்த சம்பவத்தை பகிர்ந்துட்டு வராங்க.